கருப்பு சட்டை போட்டா அவனை போல ஒரு பகுத்தறிவாளி புத்திசாலி உலகத்துல எவனுமே கிடையாது. அவங்க செய்யற பகுத்தறிவு காரியங்கள் தான் இது. சாராயத்தை நடத்துறதும் ஒரு பகுத்தறிவு. புரிதுங்களா உங்களுக்கு? வெங்காயம் என்ன செஞ்சாரு? காந்தி வந்து இதெல்லாம் பேசின உடனே நான் 1000 தென்னை மரத்தை வெட்டி போட்டாரு. ஏன் அதுதான் உன் பகுத்தறிவா? ஏடா தென்னை மரத்தில் கல் மட்டும்தான் வருதாடா, தேங்காய் வருது, இளநீ வருது, கொப்பரையிலேருந்து நீங்கள் வந்து இது எண்ணெய் தயாரிக்கிறோம், தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறோம். இப்போ தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த கொட்டாங்குச்சியிலேருந்து சார்கோல், அது வந்து ஸ்பெஷல் சார்கோல். அந்த கொட்டாங்குச்சியிலேருந்து தயார் பண்ணுறது சார்கோலுக்கு ரொம்ப இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது, அது இருக்குது. அப்புறம் வந்து வீடு போடுறதுக்கு, கூரை போடுறதுக்கு நம்ம அது பயன்படுத்துகிறோம், பந்தல் போடுறதுக்கு அது பயன்படுத்துகிறோம். ஆச்சுங்களா? இவ்வளவு இருக்குது. அப்புறம் தென்னங்கள்னு குடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. தென்னங்கள்லாம் உடம்பு கெடுதல். ஏன்னா இல்லை இன்னொன்று பாருங்கள், இவங்க பண்ணுற இந்த ஐயோக்கத்தனத்தை பார்த்தீங்கன்னா, கல் இறக்கக்கூடாது, தென்னங்கள் இறக்கக்கூடாது, ஆனால் அரசு சாராயம் காய்ச்சி கொடுக்க முடியும். ஏன்னா இதில் எங்கடா இருக்குது உங்கள் பகுத்தறிவு? டேய், எங்கடா இருக்குது உங்கள் பகுத்தறிவுங்க? கல் இறக்கக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அதெல்லாம் ஹார்ம்லெஸ் ட்ரிங்க்கு. காலங்காலமாக நம்ம மூதாதையர் குடிச்சிக்கிட்டு இருந்ததாண்டா அது. டேய், அதெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்ததாண்டா. அதனால் உடம்புக்கு கெடுதி கிடையாது. நிறைய தடவை சொல்லுவாங்க, தென்னங்கல் குடித்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல ட்ரீட்மெண்ட்டே இருக்குதுங்க. அதெல்லாம் கூடாதுன்னுட்டீங்க, இதை போய் செய்கிறீங்க. அந்த பகுத்தறிவாளி வந்து 1000 தென்னை மரத்தை வெட்டி போட்டான்னா அப்புறம் அதெல்லாம் என்ன தெரியுங்களா? இந்தியா பூரா ஒரே நாளில், இது முட்டாள்தனம்னு பேச மாட்டாங்க அந்த பத்திரிகை.